ஐஸ்வர்யா காரணம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவுமே இப்ப விசாரிச்சிட்டு இருக்காரு. ஹாஸ்டல்ல இருக்க இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணது 3 பசங்க தெரிஞ்சுக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பையனை விசாரிக்கும் போது ஐஸ்வர்யா ஃப்ரெண்டு கிட்ட பிரச்சனை பண்ண பசங்களை இப்ப செருப்பாலே அடிச்சுட்டா. இதனால அவனுங்க கோவத்துல அந்த பொண்ணு குளிக்கும் போது வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பொண்ணுமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா, அவங்க அப்பாவுக்கு நாட் ரீச்சபிள்னே வந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாம அவனுக்கு கூப்பிட்டு எடுத்து போய் தயவு செஞ்சு அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சுறா. ஆனா அவனுக்கு அந்த பொண்ணு மேல இருந்த கோவத்துல அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு அதையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிறானுங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல தூக்கி போட்டும் போயிடுறானுங்க. இன்னும் தூக்கி போட்ட இடத்துல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து பயங்கரமா அழறாரு. அந்த 3 பசங்களையும் ஒருத்தங்களா சாகடிச்சு ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுறாரு. எப்படியோ ஒரு வழியா போலீஸ் இவர்தான் எல்லா கொலையும் செய்யறாருன்றத கண்டுபிடிச்சிடறாங்க. ஆக்சுவலா ஐஸ்வர்யா அந்த இடத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்க நேரம் அவங்க அப்பாவை பார்க்க தான் போயிருப்பாங்க. அப்பா கிட்ட பயங்கரமா வலிக்குதுப்பான்னு சொல்லிட்டு அழறாங்க. அவருமே இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோமா வாமான்னு சொல்லிட்டு இப்ப சைக்கிள் வச்சு இந்த பொண்ணு பிறக்கும் போது அவங்க அம்மாவை எப்படி பிரசவத்துக்கு கட்டி கூட்டு போனாரோ அதே மாதிரி இந்த பொண்ணையும் கூட்டு போறாரு. போற வழி ஃபுல்லா அந்த 3 பேரும் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கப்பா, அதை டெலிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டே வரா. அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டே வராரு. இப்ப ட்ரெயின் வர சவுண்ட் கேட்ட உடனே அந்த பொண்ணு இடுப்புல கட்டிருந்த டவலை கட்டிட்டு இப்ப ட்ரெயின் முன்னாடி போய் விழுந்துட்டா. பொண்ணோட சாவ கண்ணுக்கு நேரா பார்த்த இந்த அப்பாவும் அந்த வீடியோட சேர்த்து அவனுங்களையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. கடைசியில தான் பொண்ணு எந்த ட்ராக்ல விழுந்து இறந்தாலோ அதே ட்ராக்ல அந்த 3 பேருமே போட்டு சாகடிச்சிருவாரு. வீடியோ இருக்கிற போன் அந்த தண்டவாளத்துல வச்சு அதையுமே அழிச்சிருவாரு. கடைசியில இந்த அப்பாவும் தான் உயிரை நினைச்சிட்டு இருந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தாயும் வாழணும்னு சொல்லிட்டு அதே ட்ராக்ல விழுந்து அவருமே இப்ப இறந்து போயிடுவாரு.